குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான 5 பொம்மைகள் இதுதான். இதோட சின்ன துரும்புகள் உள்ள போனா கூட குடல்ல ஓட்டையே விழுந்துரும். உங்க குழந்தைங்களுக்கு நெறைய பொம்மைகள் வாங்கி குடுக்குறீங்களா? அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாம சில ஆபத்துகள் இருக்குது. அதுலயும் ஒரு 5 விதமான பொம்மைகள குழந்தைங்களோட கையில கொடுக்கவே கூடாது. அது பேராபத்து அப்படின்னு எச்சரிக்கிறாரு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன். அந்த 5 பொம்மைகள் என்னென்ன? அதால என்ன மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். குழந்தைகள் அப்படின்னாலே விதவிதமான பொம்மைகள வச்சு விளையாட விரும்புவாங்க. பெற்றோர்களாகிய நாமும் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாம வாங்கி தரக்கூடிய பொம்மைகள்ல சில அவங்களுக்கே ஒரு சில பொம்மைகள் அவங்களுக்கு ஆபத்தா போய் முடியுது. எந்தெந்த பொம்மைகள எந்தெந்த வயசுல வாங்கி குடுக்கணும், அதால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட்டன் பேட்டரி டாய்ஸ். பட்டன் பேட்டரி டாய்ஸ் குழந்தைகளுக்கு வாங்கி குடுக்கவே கூடாது. ஒருவேளை ஏற்கனவே வீட்ல இருந்தாலும், அந்த பேட்டரிகள்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூகள ரொம்பவே இறுக்கமா டைட் பண்ணி வச்சுருங்க. குழந்தைங்க தெரியாம அந்த சின்ன ஸ்க்ரூவ விழுங்கிட்டா, அது வயித்துக்குள்ள போயி, வயித்துல இருக்கக்கூடிய அமிலத்துல படுற மாதிரி அது குடல ஒட்டி போயிரும். மேக்னெட் டாய்ஸ். இப்ப ரொம்பவுமே பிரபலமா இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் இந்த மேக்னெட் டாய்ஸ். அவங்களுக்கும் மேக்னெட் வச்சு அது ஒட்டிக்கிறத காட்டி இன்ட்ரஸ்டிங்கா விளையாட வைக்கக்கூடிய பெரும்பாலான பொம்மைகள் தான் மேக்னெட்டிக் டாய்ஸ். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேக்னெட்டிக்க குழந்தைகள் விழுங்கிட்டாங்க அப்படின்னா, அது வயித்துக்குள்ள போய் குடலுக்கு இடையில மாட்டிக்கிட்டு, குழந்தைங்களோட வயிறு ரொம்பவே பெருசா உப்பி, ரொம்ப பெரிய பிரச்சனைகள ஏற்படுத்திரும். வாட்டர் பீட்ஸ். இத குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களே வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டர் பீட்ஸ தண்ணிக்குள்ள போட்டா அது ஊறி பெரிய சைஸுக்கு வந்துரும். அதுல நெறைய ரசாயனங்களும் இருக்குது. அது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா அழகா இருக்குது அப்படிங்கிறதுக்காக, குழந்தைகள் அத சில சமயங்கள்ல வாய்க்குள்ள எடுத்து போட்டுக்குவாங்க. அப்படி போடுறப்போ உடம்புக்குள்ள எங்க போனாலும் அது போய் அடைச்சுக்கும். அது என்ன மாதிரி ஆபத்துல முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம கூட போயிடும். சாஃப்ட் டாய்ஸ். குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல கட்டாயமா பொம்மை அப்படின்னாலே இந்த சாஃப்ட் டாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் குழந்தைங்களுக்கு விளையாட இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லாவே இந்த சாஃப்ட் டாய்ஸால நிறைச்சு வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த சாஃப்ட் டாய்ஸ்கள்ல இருக்கக்கூடிய முடி ரொம்பவே உதிரும். அது காத்துல பறந்து குழந்தைங்களோட மூக்குக்குள்ளேயோ, வாய்க்குள்ளேயோ போயிடும். அது ரொம்ப பெரிய தீவிரமான பிரச்சனைகள ஏற்படுத்திடும். பலூன்கள். ரொம்பவே எளிமையாவும், குறைஞ்ச விலையிலயும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு வாங்கி குடுக்கக்கூடிய விளையாட்டு பொருள் அப்டின்னா, அது பலூன்கள் தான். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகள்லயும் நாம டெக்கரேட் பண்றதுலருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பலூன் வாங்கி தர்றோம். வெடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பலூன்கள வாங்கி குடுக்கக்கூடாது. சின்ன பெட்டி கடைகள்ல ரூ. 1லிருந்து ரூ. 5, ரூ. 10 அப்டின்னு விக்கக்கூடிய பலூன்கள ஈஸியா வாங்கி குடுக்குறீங்க அப்டின்னா, இனிமே தயவு செஞ்சு அத செய்யாதீங்க. டாக்டர் குறிப்பிட்ட இந்த 5 வகையான டாய்ஸ்களையும் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்காதீங்க. ஒருவேள ஏதாவது டாய்ஸ் வாங்கி குடுக்க நெனச்சா, உங்க டாக்டர் கிட்ட ஒரு தடவ ஆலோசனை கேட்டுக்கோங்க.